பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஆசைகளும் நடக்கணும்னு எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில ஆசைகள் மட்டும் நடக்கும், ஒரு சில ஆசைகள் நடக்காது. இது நம்ம என்ன நினைப்போம், நம்மளோட கர்மாஸ் அப்படின்னு நினைப்போம். சில பேர் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் ஆகுது, மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஏன் கடவுள் நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு சோதனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதுக்கு முழு காரணம் வேறு யாருமே இல்லைங்க, நம்ம தான். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம தாங்க பொறுப்பு. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் எது நல்லது நடந்தாலும் அதுக்கு முழு காரணம் நம்ம தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கெட்டது நடந்தாலும் அதுக்கு முழு காரணம் பிறர் இல்லை, நம்ம தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான். இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு லட்சியம் வச்சுருப்போம். எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை நம்ம அடையணும்னு நம்ம சில நாள் முயற்சிப்போம், அது பின்வாங்கிறோம். அது எதனாலன்றது, இதையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிறோம். இதை ஈஸியாக அடையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுலபமான வழி இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச லட்சியங்களை கண்டிப்பாக அடைய முடியும். அது ஒரு சின்ன சிம்பிளான மெத்தட்னே சொல்லலாம். ஆமாங்க, டெய்லியும் உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களோட லட்சியங்கள் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அந்த லட்சியங்களை நீங்கள் மனசில் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கான என்ன லட்சியம் அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு என்ன நடந்தால் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் நைட்டு தூங்குறப்ப அதை இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த லட்சியங்கள் உங்களுக்கு நடந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். அது நடந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ண உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாமலேயே யூனிவர்ஸ் அதுக்கான பாதைகளை உங்கள்கிட்ட கொண்டு போகும். இத்தனை நாள் அந்த பாதைகளை நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த இரவு தூங்குறப்ப இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மலை உயரத்தில் இருந்தாலும் சரி, அந்த லட்சியங்களை நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு லட்சியங்கள் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை இமேஜின் பண்ணி விஷுவலைசேஷன் கொண்டு வரணும். அது எல்லாமே உங்களோட கற்பனை சக்தியின் அளவு தான். இதை நீங்கள் ரெகுலராக பண்ண உங்கள் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். இனிமேல் நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களோட மூளை அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இது எத்தனை நாள் செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு. இது எல்லாமே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தாங்க செய்யணும். உங்களோட லட்சியங்கள் என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து நீங்கள் படுக்க போகிறப்ப நீங்கள் அந்த லட்சியத்தை நீங்கள் அடைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்க்கணும். அதையே நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாப் கிடைக்கணும்னு நீங்கள் மனசில் நினச்சிருக்கீங்க. அதை எப்படி நினைப்பீங்க, இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதாவது விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுவீங்க, நீங்கள் ஜாப்க்கு நீங்கள் ஃபஸ்ட் நாள் எப்படி போவீங்க, எந்த மாதிரி ஷர்ட் போட்டு போவீங்க, போயிட்டு நீங்கள் எப்படிலாம் ஆஃபீஸில் உங்களை எல்லோரும் பார்ப்பாங்க, அதுக்கடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்கிட்டு நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நீங்கள் இமேஜின் பண்ண உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். உங்களுக்கான பாதைகளில் யூனிவர்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் செஞ்சீங்கனாலே போதும், உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள் கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் பண்ண உங்களை அறியாமலே நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். அது உங்களோட வாழ்க்கையில் அந்த லட்சியங்களே ஒரு உண்மையானதா பொய்யானதான்றதும் தெரிஞ்சிடும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறனால உங்ககிட்ட பாசிட்டிவ் திங்கிங் வரும். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கும். நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்க உங்களை சுற்றி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.